இந்த பிரம்மாண்டமான அண்டவெளியில நாம தனியாகத்தான் இருக்கிறோமா, இல்ல நமக்காக எங்கேயோ ஒரு இதய துடிப்பு காத்துக்கிட்டு இருக்குதா? இன்னைக்கு நான் பார்த்த ஒரு படம் என் மனசை அப்படியே அசைச்சிடுச்சு. ஹாலிவுட்டால இப்பயும் இந்த மாதிரி உணர்வுபூர்வமான கதைகளை பிரம்மாண்டமா எடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு இந்த படம் ஒரு சாட்சி. ப்ராஜெக்ட் ஹெயில் மேரி. இதெல்லாம் நடக்கிற விஷயமா அப்படின்னு கேட்கவே கூடாது. காரணம், பல கோடி வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு மகா வெடிப்பு உருவாச்சு. அப்போ இந்த பிரபஞ்சம் உருவாச்சு. அதுல சில துகள்கள்லாம் ஒன்னா சேர்ந்து கோள்களாச்சு. அதுக்கப்புறம் மண்டலங்கள் உருவாச்சு. அதுல ஒரு சிறிய பகுதி தான் நம்மளோட சூரிய குடும்பம். அதுல ஒரு சிறிய துகள் நம்ம பூமி. அதுல கோடான கோடி உயிர்கள், அதுல நம்மளும் ஒருத்தர். அப்படி இருக்க இந்த அண்டத்துல எது வேணாலும் நடக்கலாம். பூமிக்கு ஒரு பிரச்சனை, சூரியன்கிட்ட இருந்து சரியான வெளிச்சமோ வெப்பமோ கிடைக்கல. ஆராய்ஞ்சு பார்த்தா அது பூமியோட பிரச்சனை மட்டும் இல்ல, அது சூரியனுக்கே ஒரு ஆபத்துன்னு தெரிய வருது. ஒரு நுண்ணுயிரி சூரியனோட ஒளியையும் வெப்பத்தையும் அது சாப்பிட்டு தன்னை பெருக்கிக்கிட்டு அதோட ஆற்றலை மெதுவா குறைச்சிக்கிட்டே போகுது. அடுத்தது என்ன, தீர்வு என்ன, அது திரையில பார்த்து தெரிஞ்சுக்குங்க. நான் பார்த்ததுல இந்த படத்தோட மையம் அது இல்ல. ஒருவர் தனியாக விடப்பட்ட போது வரக்கூடிய தேடல், அந்த தவிப்பு, அதற்கு பிறகு ஒரு உறவு உருவாகிறது. அது ஒரு சாதாரண உறவு இல்ல, மனுஷனுக்கும் வேற்றுலக வாசிக்குமான உறவு. தனக்காக இல்லாம மற்றவருக்காக வாழ வேண்டிய நிலை உருவாகுது. முதல்ல ஏத்துக்கவே முடியாத ஒண்ணு, அதற்கு பின்னாடி அதை புரிஞ்சுக்கிட்டு தியாகம் செய்யணும் அப்படிங்கிற அந்த துணிவு, அடுத்த உயிர் மேல அன்பு செலுத்துறது, கருணை, சகதாபம், அப்படி இந்த படம் நிறைய பேசிக்கிட்டே போகுது. இந்த படத்துக்கு ரொம்ப பொருத்தமானது இறைச்சல் இல்லாம ஒரு சர்ரியலிஸ்டிக் மியூசிக். அதை விட பொருத்தம் படத்தோட நாயகன் ரயன் காஸ்லிங். நல்ல ஒரு கேஸ்டிங்னு சொல்லலாம். 2.5 மணி நேரத்துக்கு மேல ஓடுற இந்த படத்தை அலுப்பு இல்லாம கொடுக்குற ஸ்கிரீன் பிளே, அது ஒரு திறமையான விஷயம். படம் முழுக்க வசனங்களை இழைய விடுற அந்த ஒரு ஹியூமர், அதுவும் நல்லா இருக்கு. உச்சக்கட்ட காட்சிகள்ல நம்மளை அறியாமலே நம்ம கைத்தட்ட ஆரம்பிச்சிருவோம். அந்த அளவுக்கு டென்ஷனா உருவாக்கி இருக்கிறாங்க. சில வரிகள்ல இந்த படத்தை பத்தி சொன்னோம்னா, பேசினாலே நிறைய பிரச்சனைகள் தீந்துரும். இணைஞ்சா நம்பிக்கை பிறக்கும். நான் மட்டும் உயிர் இல்ல, அடுத்தவனும் அது உயிர் தானே, எனக்கு என்ன ஆனாலும் நீ நல்லா இருக்கணும். இந்த மாதிரி சிந்தனைகள் படம் முழுக்க இருக்கு. மொத்தத்துல உறவு, அன்பு, தியாகம், தன்னலமற்ற நினைப்பு, இந்த எல்லாத்தையும் அறிவியல் புனைக்கதையோட கலந்து கொடுத்து நம்மளை உணர வைக்கிறது ப்ராஜெக்ட் ஹெயில் மேரி. இந்த பிரபஞ்சத்துல எல்லாம் வேறுபட்டாலும் புரிஞ்சுக்கிற மனசு ஒண்ணுதான். அதுவே நம்மளை காப்பாத்தும். கட்டாயம் பார்க்க வேண்டிய படம்.